மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த வீடியோ யாருக்காக என்று சொன்னால், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து புதிதாக விசிட் விசா மூலம் துபாய்க்கு வருகை தரும் நண்பர்களுக்கான வீடியோ. இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானையும் தட்டிவிடுங்கள். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து விசிட் விசா மூலமாக சுற்றுலா வரும் புதிய பயணிகளுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று சமீப காலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விசிட் விசாவில் பயணிக்கும் புதிய பயணிகள் விமான நிலையத்துக்கு செல்வதற்கு முன்பாக அவர்களிடம் 3000 திரம் அல்லது அதற்கு இணையான டாலர் அல்லது இந்தியா நாடு என்று சொன்னால் இந்தியா ரூபீஸ் இருக்கின்றனவா என்று சொல்லி பரிசோதித்து பார்க்கின்றார்கள். குறைந்தபட்சமாக 6 மாதம் செல்லுபடியாய் இருக்கும் பாஸ்போர்ட் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். மற்றதாக நீங்கள் செல்லுபடியாகும் விசாவை வைத்திருக்க வேண்டும். இந்த விசிட் விசாவில் நீங்கள் செல்பவராக இருந்தால் உங்களிடம் ரிட்டன் டிக்கெட் இருக்கின்றதா என்பதை பார்க்கின்றார்கள். நீங்கள் துபாயிலே சென்று அங்கு தங்குவதற்கான இடம், தங்குவதற்கான சான்றுகள் எடுத்து செல்லுமாறு ஒவ்வொரு சுற்றுலா ஏஜென்சிகளுக்கும் அறிவித்துள்ளார்கள். இவைகளை நீங்கள் கொண்டு செல்லாவிட்டால் துபாய் ஏர்போர்ட்டிலே உங்களை பரிசோதித்து உங்களை உள்ளே அனுமதிக்காமல் இடைநிறுத்தி வைத்திருப்பார்கள். உண்மையாகவே அன்பான சகோதரர்களே, 6 மாதங்கள் செல்லுபடியாகின்ற பாஸ்போர்ட் உங்களிடம் இருக்க வேண்டும். இரண்டாவது, செல்லுபடியாகும் விசாவை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். செல்லுபடியாகும் ரிட்டன் டிக்கெட்டை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். உண்மையிலே டிக்கெட் என்று சொல்லுகின்ற பொழுது ஃப்ளைட் டிக்கெட், நீங்கள் 2 டிக்கெட், நீங்கள் போவதற்கான டிக்கெட்டும் அடுத்தது நீங்கள் போய் அங்கு தங்கி மீண்டும் நாடு திரும்புவதற்கான ரிட்டன் டிக்கெட்டும் ஒரிஜினலாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் துபாய்க்கு சென்று அங்கு தங்குவதற்கான சான்று உங்களிடம் இருக்க வேண்டும். சான்று என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தங்கும் இடத்தை நீங்கள் சரியாக அதற்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் போய் எந்த இடத்திலே தங்குகிறீர்கள், எங்கு வசிக்கப் போகிறீர்கள் என்ற அந்த சரியான டீட்டெயில்ஸ் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் நண்பருடைய ரூமுக்கு செல்பவராக இருந்தால் நண்பருடைய ஐடென்டி கார்டு, மற்றது நண்பர் தங்கியிருக்கும் இடத்திலே அந்த ஓனருடைய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை அவர்கள் கொடுப்பார்கள். இந்த இடத்திலே தங்குவதற்கான அனுமதி பத்திரத்தை அவர்கள் கொடுப்பார்கள். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அது ஒரிஜினலாக இருக்க வேண்டும். அதனை அவர்கள் ஏர்போர்ட்டில் வைத்து கோல் எடுத்து செக் பண்ணுவார்கள். செக் பண்ணுகின்ற பொழுது உண்மையானதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோவிலே நான் இதனை உங்களிடம் சொல்லுகின்றேன். நீங்கள் போய் துபாயிலே தங்கி நிற்பதற்கு, அங்கே செலவு செய்வதற்கான பணம் உங்கள் கைகளில் இருக்க வேண்டும். உண்மையிலே பணம் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3000 திரம் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அதனை கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். உண்மையிலேயே நம்முடைய ஏர்போர்ட்டிலையும் கூட, இலங்கை ஏர்போர்ட்டிலும் கூட அதனை பரிசோதிப்பார்கள், பணம் இருக்கின்றதா என்று சொல்லி. முக்கியமாக துபாய் ஏர்போர்ட்லையும் நீங்கள் இங்கே வந்து இறங்கின பிறகு அவர்கள் இங்கேயும் பார்ப்பார்கள். கட்டாயம் நீங்கள் அவைகளை கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே அன்பான நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இவைகளை முதலாவது நீங்கள் எடுத்து வைத்திருக்க வேண்டும். அவை அனைத்தும் ஒரிஜினலாக இருக்கின்றதா என்பதனை நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இலங்கையிலே இருந்து நாங்கள் புறப்பட்டு துபாய்க்கு வருகின்ற பொழுது இவை அனைத்தையும் எங்கள் கைகளிலே ஒரிஜினலாக நாங்கள் வைத்திருக்க வேண்டும். உண்மையில் எங்களுடைய ஏர்போர்ட்டே முன்பதாக எங்களுடைய டிக்கெட்டை செக் பண்ணுவார்கள். டைமிங்கை பார்த்து எங்களை உள்ளே அனுமதிப்பார்கள். உள்ளே அனுமதித்த பிற்பாடு
நாங்கள் வந்து காசுகளை மாற்றுவதற்கான பேங்குகள் அங்கே உள்ளே இருக்கின்றன. அந்த பேங்கிலே சென்று நாங்கள் துபாய்க்கு வருவதாயின் துபாய் டிரம் நாங்கள் மாற்றி எடுக்க வேண்டும். அந்த மாற்றி எடுத்த அதற்கான டாக்குமெண்ட்டை அவர்கள் கொடுப்பார்கள். எங்களுடைய பாஸ்போர்ட்லேயே பின்பக்கத்தில் அவர்கள் பதிந்து சைன் வைத்து தருவார்கள். இவ்வளவாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள் என்று சொல்லி போட்டு தருவார்கள். அதனை கொண்டு நாங்கள் உள்ளே செல்லுகின்ற பொழுது அங்கே டிவிகளிலே நாங்கள் போகின்ற அந்த ஃப்ளைட் நம்பரோடு நாங்கள் போகின்ற டைம் எல்லாம் போட்டு அங்கே காண்பிப்பார்கள். நாம் செல்லுகின்ற பயணத்தை நாம் பார்த்துவிட்டு அதற்கு பிற்பாடு நாங்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவோம். உள்ளே அனுமதிக்கப்படுகின்ற பொழுதும் அங்கே பாஸ்போர்ட்டை வாங்கி பார்ப்பார்கள். நாங்கள் விசிட் விசா மூலம் போகிறோம் என்று சொன்னால் எங்களை ஒரு ரூமுக்குள் அனுப்புவார்கள். அந்த ரூமுக்குள்ளே நாங்கள் சென்று நாங்கள் காசு மாற்றிருக்கிறோமா என்று சொல்லி செக் பண்ணி பார்ப்பார்கள். எவ்வளவு காசு நாங்கள் விசிட் விசாவிலே போய் அங்கு தங்குவதற்கான காசு எவ்வளவு வைத்திருக்கிறோம், நாம் இருக்கின்ற இடம் எல்லாவற்றையும் பதிந்து விட்டு அவர்கள் ஓகே பண்ணின பிறகுதான் எங்களை உள்ளே அனுமதிப்பார்கள். அதற்கு பிற்பாடு நாங்கள் உள்ளே சென்று எங்களுடைய பெட்டிகள் அனைத்தும் ஸ்கேன் பண்ணப்பட்டு அதனை நாங்கள் எடுத்துக்கொண்டு அங்கே செல்லுகின்ற பொழுது எங்களுடைய போகின்ற ஃப்ளைட்டினுடைய நம்பரை பார்த்து அந்த ஃப்ளைட்டுக்குரிய போர்டிங் பாஸை எடுப்பதற்கு நாங்கள் பேக்கெல்லாம் செக் பண்ணி எத்தனை கிலோ கொண்டு போகிறோம் என்று சொல்லி அந்த கிலோ கணக்குகளை செக் பண்ணி விசிட் விசா மூலம் போகின்றவர்களுக்கு நான் நினைக்கிறேன் 30 கிலோ போட முடியும். கேன் லக்கேஜ் 7 கிலோ 37 கிலோ நாங்கள் கொண்டு போகலாம். லக்கேஜ் வந்து 30 கிலோவும் கைகளில் கொண்டு போகின்றவை ஒரு 7 கிலோவும் நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். எங்களுக்கு கோர்னர் சீட் வேணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த போர்டிங் பாஸ் உடைக்கின்ற அந்த கவுண்டரில் இருக்கின்ற நபரிடம் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு கோர்னர் சீட் வேணும் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு கோர்னர் சீட்டை போட்டு தருவார்கள். போர்டிங் பாஸ் உடைத்த பிற்பாடு நாங்கள் கடைசியாக ஒரு இடத்தை சந்திப்போம். அந்த இடம் முக்கியமான இடம். அந்த இடத்தில் வைத்துத்தான் எல்லாவற்றையும் விசாரிப்பார்கள். அதுதான் எங்களை அங்கே தான் எல்லாவற்றையும் செக் பண்ணுவார்கள். ரிட்டன் டிக்கெட் இருக்கின்றதா, ஹோட்டல் புக்கிங் இருக்கின்றதா, மற்றது நாங்கள் காசு மாற்றி கொண்டு போகின்றோமா, எல்லாவற்றையும் பரிசோதித்த பிற்பாடு தான் அவர்கள் எமக்கு ப்ராங்க் அடித்து அங்கே உள்ளே அனுமதிப்பார்கள். உங்களில் ஏதும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் உடனே உங்களை ஒரு ரூமுக்குள்ளே அனுப்பி அங்கே விசாரணை செய்வார்கள். விசாரித்து நீங்கள் உண்மையாக போகின்றீர்களா அல்லது என்ன செய்கின்றீர்கள், எதற்காக போகின்றீர்கள், நீங்கள் வேறு நாட்டுக்கு போகின்றீர்களா அல்லது நீங்கள் வேலை தேடி போகின்றீர்களா, எல்லாவற்றையும் கேட்பார்கள். அதற்கு நீங்கள் சரியான பதில்களை நீங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே அன்பான நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள், ஆயத்தமாக வாருங்கள். நான் சொல்லியிருக்கின்ற அனைத்து பொருட்களும் உங்களிடம் ஒரிஜினலாக இருக்க வேண்டும். பல கேள்விகளை உங்களிடம் கேட்பார்கள். மற்றது நீங்கள் துபாய் ஏர்போர்ட்டிலும் வைத்து பரிசோதிக்கப்படுவீர்கள். அனைத்து காரியங்களும் உண்மையாக இருந்த பிற்பாடு தான் அவர்களும் உங்களை உள்ளே அனுமதிப்பார்கள். ஆகவே நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகின்ற அனைத்து பொருட்களையும் சரியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். நீங்கள் ஒரு டிக்கெட் ஒரிஜினலாக போட்டு மற்றதை டம்மி டிக்கெட்டாக காட்ட முடியாது. அதை அவர்கள் பரிசோதித்து அது பொய் என்று தென்பட்டால் உங்களை திருப்ப அனுப்பிவிடுவார்கள். நாங்கள் ஒவ்வொருத்தரும் வருகின்ற பொழுது கஷ்டப்பட்டு கடன்பட்டு அல்லது பணத்தை மாறி வாங்கி கொண்டு தான் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றோம். ஆகவே அந்த பணத்தை வீணடிக்க வேண்டி இல்லை. ஏனென்றால் இந்த பொருட்கள் எல்லாம் உண்மையாக இருக்குமே என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஏதும் கேள்விகள் எழுப்புகின்ற பொழுது சரியான பதில்களை எங்களால் வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அனைத்தும் நாங்கள் சரியான முறையிலே செய்துவிட்டுத்தான் நாங்கள் இங்கு பயணங்களை ஆரம்பிக்க வேண்டும். சில பேர் பொய்யான தகவல்களை எங்களுக்கு வழங்கி அனுப்புகின்றார்கள். அவர்கள் அதிலே பண மோசடிகளையும் செய்து அனுப்புகின்றார்கள். ஆகவே நாங்கள் பண மோசடிகளை செய்யாதவர்களிடம் சென்று அனைத்து காரியங்களையும் பெற்றுக்கொண்டு செல்வோமே என்று சொன்னால் எங்களுடைய பணத்தை நாங்கள் மிச்சம் பிடிக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவிலே நான் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்தும் இதற்கு முன்பாக இருந்த பரிசோதனைகள் தான்.
இருப்பினும் அதனை தற்பொழுது ஒரிஜினலாக எதிர்பார்க்கின்றார்கள். சில நேரங்களிலே நாங்கள் ஒரு டிக்கெட்டை என்ன செய்வோம், ஒரிஜினலாக போடுவோம், மற்ற டிக்கெட்டை டம்மியாக போட்டுக்கொண்டு நாங்கள் வருவோம். ஆனால் இப்பொழுது அப்படி செய்ய முடியாது. இரண்டையும் நாங்கள் ஒரிஜினலாகவே காட்ட வேண்டும். மிகவும் அவதானமாக வாருங்கள் நண்பர்களே. உங்களிடம் உண்மையிலேயே பணம் இருப்பின் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அல்லது நீங்கள் யாரையாவது நம்பி வருகிறீர்களே என்று சொன்னால், அது உங்களுடைய இரத்த சொந்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. மற்ற நண்பர்களையோ அல்லது வேறு யாரையுமோ நம்பி நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆகவே உங்களிடம் பணம் எல்லாவற்றுக்கும் தேவையாக இருக்கின்றது. இங்கு யாரும் நமக்கு உதவி செய்வதற்கு இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் எல்லோரும் வேலைக்கு போவார்கள், போய் வருவார்கள். நாம் தான் தனிமையாக சென்று நாங்கள் வேலை தேடுவதாக இருந்தாலும் என்ன செய்வதாக இருந்தாலும் நாங்கள் தான் தனிமையாக செல்ல வேண்டும். ஆகவே அன்பான சகோதரர்களே, நீங்கள் வருகின்ற பொழுது உங்களிடம் பணம் இருப்பின் நீங்கள் உண்மையிலேயே வந்து சுற்றி பார்க்க முடியும். அநேகர் வேலைவாய்ப்பை தேடி நாங்கள் வருகிறோம். அநேகர் பொய்யான விடயங்களை சொல்லி இங்கே அனுப்புகிறார்கள். அங்கே உங்களிடம் பணத்தை வாங்கி விடுவார்கள். ரூம் இங்கே இருக்கின்றது, ரூம் இங்கே உங்களுக்கு எல்லாம் புக் பண்ணியிருக்கிறோம், சாப்பாடு இங்கே எல்லாம் உங்களுக்கு இங்கே என்று சொல்லி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அனாதைகளாக விட்டு விடுவார்கள். ஆகவே மிகவும் அவதானமாக நீங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து உங்களுடைய பணங்களை கொடுத்து வாருங்கள். உண்மையில் பலர் என்னிடம் கூட முறையிட்டு இருக்கின்றார்கள். ஒரு சிலர் உண்மையிலேயே அங்கு சொல்லுவார்கள், உங்களுக்கு ரூம் தருகிறோம், சாப்பாடு தருகிறோம், எல்லாம் அங்கே துபாயிலே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் இங்கு வந்தால் ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள். ஒரு நாள் 2 நாள் வைத்திருந்து விட்டு அதற்கு பிற்பாடு வேறு இடங்களுக்கு நாம் தான் சென்று நம்முடைய காரியங்களிலே ஈடுபட வேண்டும். ஆகவே மிகவும் அவதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு பரிசோதித்துவிட்டு வாருங்கள். நன்றி நண்பர்களே. நிறைய பேர் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்றீர்கள். உண்மையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்பண்டாத்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்கள். நன்றி, வணக்கம்.